வணக்கம். இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள். வாசிப்பவர் இருதிராசா மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் ஆசிரியரிடம் தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளரின் அராஜகம். அரசு வைத்தியர்களின் பணி புறக்கணிப்பு இன்று காலையுடன் நிறைவடைந்துள்ளது. பெண் வைத்தியர் விவகாரம். கைதான சந்தேக நபர் அனுராதபுரம் காவல்துறையிடம் ஒப்படைப்பு. அனுராதபுரம் வைத்தியர் விவகாரத்தில் திடீர் திருப்பம். சந்தேக நபரின் சகோதரி உட்பட 2 அதிரடியாக கைது. ஐக்கிய மக்கள் சக்தி இணங்கினால் சுயாதீன சின்னம் ஒன்றில் களமிறங்கலாம். ரணில் தரப்பு அழைப்பு. ஜாலிலும் பிளவுபட்டது இலங்கை தமிழரசு கட்சி. ஜனாதிபதிக்கு தமிழ் மக்களின் ஆதரவு தொடர்ந்தும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. சி.வி. விக்னேஸ்வரன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு இதுவரை 30 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். வரவு செலவு திட்டத்திலேயே கிழக்கு மாகாணத்திற்கென பாரிய நிதி ஒதுக்கீடுகள் எதுவும் இல்லை. ஸ்ரீநாத் எம்பி. எமது கருத்துக்களை உள்ளடக்காத புதிய கடற்றொழில் சட்டத்தை ஏற்க மாட்டோம். அன்னராசா சீற்றம். கிளிநொச்சி சந்தைக்கடை தொகுதி விவகாரம் ஒத்திவைக்கப்பட வேண்டும். இபிடிபி கோரிக்கை. நாட்டின் சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை. விந்தன் கனகரட்னம் தமிழரசு கட்சியில் இணைவு. தொடர்பென விரிவான செய்திகள். மட்டக்களப்பில் ஆசிரியரை தாக்க முற்பட்ட குற்றச்சாட்டில் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் உள்ள பாலர் பாடசாலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த பாலர் பாடசாலை கட்டிடத்தை மாற்ற வேண்டுமென கோரி பாடசாலையில் வாக்குவாதத்தில் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் அலெக்ஸ் என்பவர் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து அப்பாடசாலை ஆசிரியை தாக்க முயற்சித்தார் என்ற குற்றச்சாட்டில் அவரை களுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதன் பின்பு நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை நீதவான் பிணையில் செல்ல அனுமதி அளித்துள்ளார். குருநாகல் மாவட்டத்தில் இருந்து குறித்த நபர் பட்டிருப்பு தொகுதியின் களுவாஞ்சிக்குடியில் உள்ள பிரதேச சபை, பிரதேச செயலகம், வைத்தியசாலை, அரசு நிறுவனங்கள் மற்றும் நிர்வாகங்களில் தன்னிச்சையாக தலையிட்டு குழப்பங்களை உருவாக்கி வருவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்குள்ள மக்களுடன் மதுபோதையில் அராஜகத்திலும் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் வைத்தியருக்கு நீதி கோரி நேற்று ஆரம்பிக்கப்பட்ட அடையாள பணி புறக்கணிப்பு இன்று காலை 8 மணியுடன் நிறைவடையும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போதிலும் நாடளாவிய ரீதியில் நேற்று தொடக்கம் முன்னெடுக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு நடவடிக்கையானது இன்று காலையுடன் நிறைவடைந்துள்ளது என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்தியர் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 34 வயதான முன்னாள் ராணுவ சிப்பாய் அனுராதபுரம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்றிரவு அனுராதபுரம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கல்நீவ காவல் நிலையத்தின் சிரேஷ்ட அதிகாரி தெரிவித்துள்ளார். அதே நேரம் விசாரணைகளின் போது சந்தேக நபர் பல தகவல்களையும் வெளிப்படுத்தியுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தாம் பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் பணம் இல்லாததால் பொருட்களை திருடும் நோக்கத்துடன் அனுராதபுரம் வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதிக்கு சென்றதாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இதேவேளை அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் 32 வயதான பெண் வைத்தியர் ஒருவர் கத்திமுனையில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபர் மறைந்திருக்க உதவிய குற்றச்சாட்டின் பேரில் அவரது சகோதரி கைது செய்யப்பட்டுள்ளார். வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்ததன் பின்னர் சந்தேக நபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் தொலைபேசியை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 37 வயதுடைய சகோதரி மற்றும் 27 வயதுடைய ஆண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போதே குறித்த பெண் வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். கல்நேவ போலீசார் மற்றும் அனுராதபுரம் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து நேற்று மேற்கொண்ட தேடுதலின் போது கல்நேவ பிரதேசத்தில் உள்ள காட்டில் மறைந்திருந்த போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கல்நேவ பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடையவர் என்பதுடன் தற்போது அவர் அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தின் காவலில் உள்ளார். சந்தேக நபரிடம் நடத்திய விசாரணையின் போது
சம்பந்தப்பட்ட வைத்தியரை மிரட்ட பயன்படுத்தப்பட்ட கத்தியை போலீசார் மீட்டுள்ளனர். சம்பவம் நடந்த நேரத்தில் சந்தேக நபர் எடுத்துச் சென்ற கையடக்க தொலைபேசியை போலீசார் இன்னும் மீட்டெடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திகளுக்கு இடையிலான இணக்கப்பாட்டுடன் சுயாதீன சின்னம் ஒன்றில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் களமிறங்க முடியும் என, அவ்வாறு இல்லையெனில் ஜானை சின்னத்தில் தனித்து களமிறங்குவோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்தார். நேற்று ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் தொகுதி அமைப்பாளர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முடிந்தளவு முயற்சித்தார். இணக்கப்பாடு எட்டப்பட்டு ஜானி சின்னத்தில் தேர்தலில் களமிறங்க வேண்டும் என்பதே எமது இலக்காகும். அடுத்த தெரிவு ஏதேனும் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியாகவோ ஐக்கிய மக்கள் சக்தியாகவோ அன்றே சுயாதீன சின்னம் ஒன்றில் போட்டியிடுவதாகும். 15ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை அதற்கு அந்த தடையும் இல்லை என்பதை நினைவுபடுத்துகின்றேன். ஒரு ஆசனம் கூட இல்லாமலும் ஜனாதிபதியாகலாம். ஐக்கிய தேசிய கட்சி பலம் மிக்கது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. மேற்குறிப்பிட்ட யோசனைகளுக்கும் இணக்கம் தெரிவிக்கப்படாவிட்டால் இறுதியாக ஜாரி சின்னத்தில் நாம் களமிறங்குவோம் என்றார். இலங்கை தமிழரசு கட்சியில் இதுவரை இணைந்து அரசியலில் பயணித்த முன்னாள் தவிசாளர் கணேசப்பிள்ளை பாலச்சந்திரன் தலைமையிலான அணி இம்முறை தமிழ் மக்கள் கூட்டணியின் சின்னமான மான் சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளது. இதுவரை காலமும் தமக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் காரைநகரின் அபிவிருத்திக்காக தம்முடன் கைகோர்ப்பார்கள் என தான் பலமாக நம்புவதாகவும், பிரதேச சபையின் இறுதி 7 மாதங்கள் தான் தவிசாளராக இருந்து பல அதிரடி அபிவிருத்திகளை இனங்கண்டு செயல்படுத்தியமையை தம் மக்கள் மறக்க மாட்டார்கள் என தாம் திடமாக நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு விக்னேஸ்வரன் அவர்களை தாம் பலமாக நம்புவதோடு அவரது கட்சியினரின் சட்ட புலமையை பயன்படுத்தி எதிர்கால காரைநகரின் நிலையான அபிவிருத்திக்கு முறையான திட்டங்களை வகுத்து செயல்படுத்த எண்ணியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சிங்கள ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வினை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் வழங்க முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் கூட்டணி மற்ற தமிழ் கட்சிகளுடன் சேர்ந்து போட்டியிடுவதில் ஆர்வம் காட்டினார்கள். இப்பொழுதும் அந்த எண்ணத்தில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் சில கட்சிகள் தங்களுடைய தனித்துவத்தை முன்வைத்து எங்களுடைய தனித்துவத்தை சிதைப்பதாக அல்லது சிதைக்கும் வண்ணமாக அவர்கள் சில நடவடிக்கைகளை எடுக்கும்போது எங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆகவே நாங்கள் முழுமையாக ஜனநாயக தமிழ் மக்கள் கூட்டமைப்பினுடைய அந்த அழைப்பை ஏற்று அதிலே பங்கு பற்றி இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய டிடிஎன்ஏ கட்சியின் அங்கத்தவர்களாக வர வேண்டும், அதன் ஊடாகத்தான் எங்களுடைய போட்டியிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்ற சில கடப்பாடுகளை கண்டிஷன்ஸை அவர்கள் முன்வைத்தபடியால் எங்களுக்கு அது சில பிரச்சனையாக ஏற்பட்டது, பிரச்சனை கொடுத்தது. காரணம், முன்னர் யுஎன்பியும் இந்த மொட்டு கட்சியும் சேர்ந்து தேர்தல்களிலே 2020 தேர்தல்களிலே இருக்கும்போது அவர்கள் கூட்டு சேர்ந்து அதே நேரத்திலே தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாக்கின்ற விதத்திலே அவர்கள் அந்த போட்டியை சந்தித்தார்கள். ஒரு தரப்பார் யானை சின்னத்தின் கீழ், மறுதரப்பார் மொட்டு சின்னத்தின் கீழ் அவர்கள் ஒரே நேரத்திலே ஒரே தேர்தலிலே அவர்கள் தேர்தல் களம் புகுந்தார்கள். அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு உடன்பாட்டின் படி நாங்கள் சில விஷயங்களை செய்ய முடியுமா என்று நாங்கள் பரிசீலித்து பார்த்ததில் அது சரிவர இல்லை. டிடிஎன்ஏ தங்களுடைய தனித்துவத்தை முன்வைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அதோட சங்கு சின்னம் அது என்று தங்களுடைய சின்னத்தையும் முக்கியத்துவப்படுத்தி அதை முன்வைத்தபடியால் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடியால் நாங்கள் வெளியிலே வந்தோம். ஆகவே நாங்கள் தனித்து போட்டியிடுவதாக நாங்கள் இப்பொழுது அறிவித்திருக்கின்றோம். தேர்தல்களின் பின்னர் யார் யாருடன் சேர்ந்து அந்த நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம். அது நாங்கள் பிறகு வருங்காலத்திலே யோசித்து எது தமிழ் மக்களுக்கு நன்மையை தரும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளிலே இறங்குவோம்.
அதை நீங்கள் தான் சொல்லுவாங்க. என்னென்ன மாவட்டங்களில் போட்டியிடும்? நாங்கள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி உட்பட வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் நாங்கள் போட்டியிடுறதுக்கு முயற்சி செய்கிறோம். அதாவது எங்களை 17 17 பற்றி நான் பிறகு சொல்கிறேன். அதே மாதிரி கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்தலில் ஆக்களை நிறுத்துறதுக்கு முயற்சிகளை செய்கிறோம். முடியுமான அளவு நாங்கள் எல்லா இடங்களிலும் போடுவோம். இல்லை 17 16 போட்டியிடுவோம். 17 வந்து நாங்கள் எங்களுடைய சிரேஷ்ட உறுப்பினர் திரு செல்வேந்திரா அவர்களுக்கு சுயேட்சையாக மற்றவர்கள் செல்வருடன் சேர்ந்து போட்டியிடுவதற்கு வல்வெட்டித்துறையிலே போட்டியிடுவதற்கு நாங்கள் எங்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றோம். அதற்கு காரணம் வந்து அங்கு ஒரு சில முக்கியமான விடயங்கள் நடைபெறுவதை எங்களுடைய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் 12 உள்ளூராட்சி மன்றங்களின் 144 வட்டாரங்களிலிருந்து 146 பேர் தெரிவு செய்வதற்கான நேற்று பிற்பகல் 3 மணி வரை அரசியல் கட்சி சுயேட்சை குழுக்கள் உட்பட 30 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் MPM ஜுபியான் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வேண்டி மட்டக்களப்பு மாவட்டத்தின் சகல பணிகளையும் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட 4,55,520 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். மொத்தமாக 444 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கெடுப்பு இடம்பெறுவதோடு வேட்புமனு கோரிக்கை தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு இணங்க எமது மாவட்டத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 3ஆம் திகதி ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் நோட்டீஸ் வெளியிடப்பட்டது. அதன் பிரகாரம் 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 3ஆம் திகதியிலிருந்து 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 19ஆம் திகதி நண்பகல் 12 மணி வரை சுயேட்சை குழுக்கள் அரசியல் கட்சிகள் கட்டுப்பணத்தினை தேர்தல் அலுவலகத்தில் செலுத்த முடியும். அதேபோல எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவானது எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 17ஆம் திகதி தொடக்கம் 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 20ஆம் திகதி நண்பகல் 12 மணி வரை மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக கோட்டையில் அமைந்துள்ள மாவட்ட செயலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இதன் அடிப்படையில் மொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 12 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக இந்த தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. இதில் மட்டக்களப்பு மாநகர சபையில் 20 வட்டாரங்களில் இருந்தும் அதே போல மேலதிக உறுப்பினர்களில் இருந்தும் மொத்தமாக 33 பேர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். இதில் 69 வாக்களிப்பு நிலையங்களில் 70,124 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். ஏறாவூர் நகர சபையில் 16 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக வேண்டி 20,561 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். காத்தாங்குடி நகர சபையில் 16 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக வேண்டி 34,686 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். ஏறாவூர் பெற்ற பிரதேச சபையில் 30 பேரை தெரிவு செய்வதற்காக வேண்டி 67,450 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். கோரளைப்பற்று பிரதேச சபையில் 23 பேரை தெரிவு செய்வதற்காக வேண்டி 58,318 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். கோரளைப்பற்று மேற்கு பிரதேச சபையில் 18 பேரை தெரிவு செய்வதற்காக வேண்டி 24,659 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். கோரளைப்பற்று வடக்கு பிரதேச சபையில் 18 பேரை தெரிவு செய்வதற்காக வேண்டி 20,434 பேர் தகுதி பெற்றிருக்கின்றார்கள். மண்முனை தென் எருவில்பற்று பிரதேச சபையில் 20 பேரை தெரிவு செய்வதற்காக வேண்டி 50,612 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். மண்முனை பிரதேச சபையில் 16 பேரை தெரிவு செய்வதற்காக வேண்டி 26,931 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். மண்முனை மேற்கு பிரதேச சபையில் 16 பேரை தெரிவு செய்வதற்காக வேண்டி 25,723 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையில் 16 பேரை தெரிவு செய்வதற்காக வேண்டி 21,868 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். அதே போல போரதே பிரதேச சபையில் 16 பேரை தெரிவு செய்வதற்காக வேண்டி 34,154 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். மொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு
மாநகர சபை, மட்டக்களப்பு மாநகர சபை, ஏறாவூர், காத்தான்குடி ஆகிய நகர சபைகளுக்கும் ஏனைய 9 பிரதேச சபைகளுக்குமான தேர்தல் தான் இடம்பெற இருக்கின்றது. இதில் மொத்தமாக 144 வட்டாரங்களில் இருந்து 146 பேர் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். மண்முனை தென்னருவில் பற்றி களுவாஞ்சிக்குடி வட்டாரத்தில் 2 அங்கத்தவர்களும், கோர்லைப்பற்று வடக்கு பிரதேச சபையில் ஒரு வட்டாரத்தில் 2 உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தின் தேர்தல் பிணக்குகள் தீர்க்கும் நிலையத்தின் பணிகள் எதிர்வரும் 17ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாகும். இது பிணக்குகள் தீர்க்கும் நிலையமானது மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் இயங்குவதுடன் தேர்தல் வன்முறைகளுடன் தொடர்புடைய முறைப்பாடுகள் காணப்படின் பொதுமக்கள் நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் இலக்கத்தின் மூலமாகவோ அல்லது தொலைபேசியின் ஊடாகவோ அல்லது இமெயிலின் ஊடாகவோ தங்களது முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் சமகாலத்தில் என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் சற்று ஆராய வேண்டியுள்ளது என்பதுடன் கடந்த 3-4 மாதங்களில் அரசாங்கம் எவ்வாறு போய்க் கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பில் தமிழ் மக்கள் சற்று கூர்ந்து ஆராய வேண்டிய நிலைமை இருக்கின்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்தார். மட்டக்களப்பில் அமைந்துள்ள அவரது காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வணக்கம். மிக முக்கியமாக இந்த உள்ளூராட்சி தேர்தல் நிலைமைகளுக்கான வேட்புமனுக்கள் கூறப்பட்டிருக்கின்ற நிலையிலே சமகால சூழ்நிலையிலே என்ன நடந்திருக்கின்றது என்று நாங்கள் ஆராய வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம். கடந்த பொதுத் தேர்தலிலும் தமிழ் மக்கள் பல விடயங்களிலே தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவுகளை கொடுத்திருந்த அதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் மக்கள் தமிழரசு கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவினை வழங்கியிருந்தார்கள். இந்த 3-4 மாத கால பகுதியில் அரசின் நிலைமைகள் எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் தமிழ் மக்கள் சார்பாக அல்லது தமிழ் மக்கள் கூர்ந்து ஆராயப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கின்றார்கள். திட்டத்திலே பாரிய அளவிலே குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே எந்த விதமான நிதி ஒதுக்கீடுகளும் இல்லை. மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த காலங்களிலே ஒதுக்கப்பட்ட தொடர்ச்சியான சில அபிவிருத்தி திட்டங்களை விட குறிப்பிடப்படும் அளவிலே எந்த விதமான பாரிய நிதி திட்டங்களும் மேஜர் ப்ராஜெக்ட் என்ற அடிப்படையில் ஒதுக்கப்படவில்லை. நாங்கள் பாராளுமன்றத்திலே இந்த அரசாங்கத்திலே நம்பிக்கை வைத்து பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். மிக குறிப்பாக எங்களுடைய கித்துள் ரூகம் இணைப்பு முந்தனையாறு திட்டத்தினை மிக விரைவாக முன்னெடுப்பதற்காக இந்த வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கீடும்படி செய்து பல முறை கேட்டிருக்கின்றோம். அதனோடு இணைந்து மிக பாரிய அளவு நிலப்பரப்பை இணைக்கின்ற அந்த கிரான் பால அபிவிருத்தி மற்றும் படுவாங்கரைக்கும் எழுவாங்கரைக்கும் இடையிலான பாலங்களின் அபிவிருத்தி சம்பந்தமான புனர் நிர்மாணம் மீள்கட்டமைப்பு சம்பந்தமாக கேட்டிருந்தோம். அதற்காக எந்த விதமான உறுதிப்பாடுகளும் இந்த வரவு செலவு திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அரசியல் உரிமை சம்பந்தமாக அரசியல் தீர்வு சம்பந்தமாகத்தான் இந்த அரசாங்கம் பாரிய இழுத்தடிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றது என்று இருந்தாலும் கூட அதற்கு அப்பால் பொருளாதார விடயத்திலும் நிதி அதிகாரங்கள் விடயத்திலும் அபிவிருத்தி என்ற விடயங்களும் கூட பாரிய அளவு பொறுப்பு கூறல் அல்லது பாரிய அளவு இந்த வடகிழக்கு பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணப்பாடு உண்மையாகவே இருப்பதாக தெரியவில்லை. 30 வருடங்களுக்கு பின்பு அந்த காலப்பகுதியிலே அபிவிருத்தி செய்யப்பட வடகிழக்கு பிரதேசம் பின்பு யுத்தத்துக்கு பின்பும் கூட பாரிய அளவு ஓரங்கட்டப்பட்டிருக்கின்றது. புதிய அரசாங்கம் அந்த பின்பு வர நிலைமைகள் மாறும் என்ற அடிப்படையிலே தமிழ் மக்களும் கூட சில இடங்களிலே அவர்களுக்கு ஆதரவை வழங்கியிருந்தும் கூட அதே பாராமுகம் அல்லது ஒரு ஒதுக்கப்படுகின்ற நிலைமை தென்படுகின்ற சூழல் தான் இருக்கின்றது. மிக முக்கியமான எங்களுடைய நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள், நில ஆக்கிரமிப்பு மற்றும் மத்திய அரசுகளுக்கு இருக்கின்ற திணைக்களங்கள் மூலம் நடவடிக்கைகள் ஒடுக்குமுறைகள் எடுக்கப்படுற விடயங்களிலும் கூட அது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த எங்களுடைய மேய்ச்சல் தர விவகாரத்தில் இன்னும் உறுதியான நிலைப்பாடு எட்டப்பட்டிருக்கவில்லை. குறிப்பாக மலைத்தனை மடு மாதவனை பிரச்சனை மற்றும் அம்பாறையில் அல்லது மட்டக்களப்பு மற்ற பிரதேசங்களுக்கு இருந்த மேய்ச்சல் தரை சம்பந்தமாக உறுதியான நிலைப்பாடு எடுக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக பல முறைகளும் பாராளுமன்றத்திலும் குழு கூட்டங்களிலும் ஐநாவும் வெளிநாடுகளும் IMFும் இணைந்து புதிய கடற்தொழில் சட்டமூலம் ஒன்றினை தயாரித்து அதனை அதிகாரிகளுடன் இணைந்து நடைமுறைப்படுத்துவதற்கு முயல்வதாகவும் அதில் மீனவர்களுக்கு துளியளவு நம்பிக்கை இல்லை எனவும் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அனிலிங்க மன்னராசா தெரிவித்தார்.
அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். புதிதாக உருவாக்கப்பட்டு இருக்கின்ற அந்த புதிய சட்ட திருத்தம் தொடர்பாக நேற்றைய தினம் திணைக்களத்தினுடைய தலைவர்கள் அல்லது சட்ட உருவாக்கிகள் தெரிவித்த கருத்துக்களும் அந்த செயல்பாடும் வடக்கு கடற்றொழில் சமூகத்தை பொறுத்தளவிலே கவலை அளிக்கின்றது, வேதனை அளிக்கின்றது. உதாரணத்திற்கு புதிதாக கொண்டு வர இருக்கின்ற சட்டத்தில் என்ன இருக்கிறது என்பது தொடர்பாக இதுவரைக்கும் வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துகிற எந்த கடற்றொழில் சங்கங்களுக்கும் தெரியப்படுத்தப்படவில்லை. குறிப்பாக 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் திகதி யாழ்ப்பாணம் நாவாந்துறை சென்ட் நிக்லஸ் கடற்தொழிலாளர் சங்க மண்டபத்திலே கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகரம் அவர்களோடு கலந்துரையாடியதற்கு அமைவாக அந்த புதிய சட்ட திருத்தத்தை எங்களுக்கு சமர்ப்பிக்குமாறு நாங்கள் கோரியிருந்தோம். ஆனால் இன்று வரைக்கும் அது சமர்ப்பிக்கப்படவில்லை. இந்த சட்டம் மீனவர்களுக்காக கொண்டு வரப்படுகிறதா அல்லது IMF உள்பட வெளிநாடுகளினுடைய விருப்பத்திற்கு கொண்டு வரப்படுகிற சட்டமா என்ற கேள்வி எங்களுக்கு எழுகிறது. அதே போன்றுதான் அந்த சட்ட திருத்தத்திலே அதிகாரிகள் பல கருத்துக்களை கூறுகிறார்கள். அதில் இருந்த அதாவது அந்த கொழும்பிலே நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே இருந்த புத்திஜீவிகள் திணைக்கள அதிகாரிகளை நாங்கள் ஒரு கடற்றொழில் சமூகமாக கேட்கின்றோம். நீங்கள் இந்த சட்டத்தின் மீதும் இந்த கடல் மீதும் கடற்றொழிலாளர்கள் மீதும் உண்மையான கரிசனையோடு தான் நீங்கள் செயல்படுகிறீர்களா என்ற கேள்வியை உங்களுக்கு வைக்கின்றோம். ஏனென்று கேட்டால் யுத்தம் முடிந்த பின்பு 2009க்கு பிறகு எங்களுடைய கடல் வளங்களும் கடல் சூழலும் திட்டமிட்டு இதே அதிகாரிகளால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் மௌனம் காத்துவிட்டு நேற்றைய தினம் வந்து கூறுகிறீர்கள் இந்த சட்டத்தால நன்மை இருக்கு, மீனவர்களை பாதுகாக்கின்றோம் அல்லது மீனவர்களுக்கு இதால நன்மை இருக்கு என்று சில கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அந்த கருத்துக்கும் எங்களுக்கு முரண்பாடில்லை. ஏனென்று கேட்டால் இதே அதிகாரிகள் இதே திணைக்களங்கள் பல சட்டங்கள் இருந்தும் நடைமுறைப்படுத்த திராணியற்றிருந்த அதிகாரிகள் நேற்று வந்து சொல்கிறார்கள் இது மீனவர்களுக்கு நன்மை என்று. என்ன இருக்குது என்று எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய கடல் நாங்கள் சுதந்திரமாக தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கா இல்லையா என்பது கூட எங்களுக்கு தெரியாது. வெறுமெனவே வெளிநாடுகள் அல்லது IMF உட்பட பல வெளிநாடுகளின் விருப்பத்துக்கு சட்டத்தை தயாரித்து விட்டு இலங்கையிலே இருக்கின்ற ஒட்டுமொத்த சிறு கடற்தொழிலாளர்களையும் கருவறுப்பதற்கு இந்த அதிகாரிகளும் துணிந்து விட்டார்கள். இந்த அதிகாரிகளிடம் சரி அதில் இருந்த புத்திஜீவிகள் என்ற கருத்திலும் சரி எங்களுக்கு 100%. கிளிநொச்சி பொதுச்சந்தையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கடைத்தொகுதி விவகாரம் கரச்சி பிரதேச சபைக்கான மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படும் வரையில் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். யாழ் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் குறித்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்திலே கிளிநொச்சி பொதுச்சந்தை வர்த்தகர்களினால் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கிளிநொச்சி கடைத்தொகுதிகள் அமைந்திருக்கின்ற அந்த வளாகத்திலே புதிதாக உலக வங்கியினுடைய நிதியுதவியிலே அமைக்கப்பட்ட கட்டிடங்களை குத்தகைக்கு வழங்குவது தொடர்பாக கரச்சி பிரதேச சபை கோரல் அடிப்படையிலே ஒரு விளம்பரம் வெளியிட்டிருக்கின்ற நிலையில் அந்த முறைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பிரதேச வர்த்தகர்கள் இந்த கிளிநொச்சி பொதுச்சந்தையிலே வர்த்தக நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வருகின்ற வர்த்தகர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். கிளிநொச்சி பொதுச்சந்தையை பொறுத்தவரையிலே அந்த கிளிநொச்சி மக்கள் மீள்குடியமர்ந்த காலப்பகுதியிலே அந்த பிரதேசம் இராணுவ முகாமாக காணப்பட்டிருந்தது. அந்த பிரதேசத்தை இராணுவத்திடமிருந்து விடுவித்து அந்த பொதுச்சந்தையை உருவாக்கி அந்த பிரதேசத்திலே அதற்கு முன்னர் வியாபார நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வந்தவர்களுக்கு அவற்றை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற முயற்சியை முன்னெடுத்து அதனை நடைமுறைப்படுத்தியவர் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். அப்போது மத்திய அரசாங்கத்திலே ஒரு கேபினெட் அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்த அடிப்படையிலே அந்த விடயங்களை கையாண்டிருந்தார். அந்த காலப்பகுதியிலும் பொதுச்சந்தையை வர்த்தகர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற பொழுது அரச சுற்று நிரூபங்களுக்கு அமைய முற்பணங்கள் அறவிடப்பட்டு ஒரு குறித்த தொகை நிர்ணயிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே தான் அந்த கடைத்தொகுதிகள் வர்த்தகர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று அப்போதைய அரச அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அதனை ஏற்றுக்கொள்ளாத எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அரச சுற்று நிரூபங்கள் ஒழுங்கு விதிகள் அனைத்துமே மக்களுடைய நன்மைக்காகவும் மக்களுடைய அபிலாஷைகளை ஒழுங்குபடுத்துவதற்காகவுமே அமைக்கப்படுகின்றன.
ஏற்கனவே கிளிநொச்சி மக்கள் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து அனைத்தையும் இழந்து மீண்டும் மீள்குடியேறி இருக்கின்ற சூழலிலே அவர்களை மேலும் துன்பத்தில் ஆழ்த்தும் வகையிலே இந்த அரச சுற்றுநிருபங்கள் என்ற பெயரில் அவை பயன்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தியதுடன் அது தொடர்பாக அப்போதைய ஆளுநர் GS சந்திரசிறி அவர்களுடன் கலந்துரையாடி அந்த கடைத்தொகுதிகள் அனைத்தையும் அந்த பிரதேச மக்களுக்கு எந்தவிதமான முற்பணங்களோ அல்லது எந்தவிதமான விலை நிர்ணயங்களோ இல்லாமல் பகிர்ந்தளித்திருந்தார். இதுவரை காலமும் அந்த வர்த்தகர்கள் கரைச்சி பிரதேச சபைக்கு மாதாந்தம் ஒரு சிறு தொகையை மாதாந்த கட்டணமாக செலுத்தி அந்த வர்த்தக நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையிலேதான் தற்போது கரைச்சி பிரதேச சபையினால் அமைக்கப்பட்டுள்ள உலக வங்கியின் நிதியுதவியோடு அமைக்கப்பட்டுள்ள அந்த கடைத்தொகுதிகள் வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு விடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட நிலையில் அரச சுற்று நிருபங்களுக்கு அமைய குத்தகைக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்ட நிலையில் அந்த பிரச்சனை மேலெழுந்து அந்த வர்த்தகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அரசு அதிகாரத்திலே இல்லாததன் விளைவை தற்போது அந்த வர்த்தகர்கள் உணர்ந்திருப்பார்கள். எது எப்படியோ அந்த கடைத்தொகுதி என்பது மக்களுக்கு சரியான முறையிலே பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. இந்த நிலையிலே அரச சுற்று நிருபங்களும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அல்லது நியாயமான கோரிக்கைகளையும் சமரசம் செய்ய முடியாத நிலை பிரதேச சபை அதிகாரிகளுக்கு கரைச்சி பிரதேச சபை அதிகாரிகளுக்கு இருக்குமாக இருந்தால் அவர்கள் இந்த விவகாரத்தை சிறிது காலம் ஒத்திவைக்க வேண்டும். இன்னும் சில மாதங்களிலே புதிய பிரதேச சபை மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டு பிரதேச சபையினுடைய மக்கள் பிரதிநிதிகள் கரைச்சி பிரதேச சபைக்கு வரும் வரையில் அந்த விடயத்தை ஒத்திவைத்து மக்கள் பிரதிநிதிகளுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டு ஒரு நியாயமான முறையிலே அந்த விடயம் கையாளப்பட வேண்டும் என்பதுதான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடாகவும் அதன் செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம். பயங்கரவாத தடை சட்டம் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரவுக்கும் அகில இலங்கை தாதியர் சேவைகள் சங்கத்துக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று தினம் திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிழக்கு மாகாணத்தில் பணியாற்றும் தாதியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தாதியர் சேவைகள் சங்கம் கிழக்கு ஆளுநரிடம் முன்வைத்து மேலும் இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான உடன்பாடு எட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில இடங்களில் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த வகையில் மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களில் ஓரளவு மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். இதேவேளை இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. தமிழீழ விடுதலை இயக்கத்தில் நீண்ட காலமாக செயற்பட்ட விந்தன் கனகரட்னம் இலங்கை தமிழரசு கட்சியின் ஆயுட்கால உறுப்பினராக இணைந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியிலே ஒரு ஆயுள் கால உறுப்பினராக என்னை இணைத்து கொண்டுள்ளேன். அதற்கான காரணம், நான் 1984 ஆண்டு 1ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே இருந்து 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 10ஆம் தேதி தமிழரசு கட்சியிலே இணையும் வரைக்கும்
தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோவிலே பல பொறுப்புகளை வகித்தும் உறுப்பினராகவும் கிட்டத்தட்ட 41 வருடங்கள் இருந்து வந்தேன். அந்த சூழ்நிலையிலே நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்திலே போட்டியிட்ட திருவாளர் அரியநேந்திரன் அவர்களுக்கு நான் முழுமையாக வேலை செய்தேன். அந்த வகையிலே நான் சார்ந்த கட்சி வன்னி மாவட்டத்திலும் மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டத்திலே அறவே அந்த பொது வேட்பாளருக்கு வேலை செய்யாமல் மறைமுகமாக ரணில் விக்ரமசிங்காவுக்கு வேலை செய்தது மட்டுமல்ல, அவர்களும் இன்னும் பலரும் அரசாங்கத்துக்கு சோரம் போய் பொது வேட்பாளருக்கு துரோகம் செய்த விவகாரம் அத்தனை தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய நடக்கப் போகின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே வடக்கு கிழக்கு மக்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அமோக ஆதரவை தர வேண்டும். ஏனென்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி பார் லைசன்ஸ் வாங்கிய கட்சி அல்ல. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் ஆசிரியரிடம் தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளரின் அராஜகம். அரசு வைத்தியர்களின் பணி புறக்கணிப்பு இன்று காலையுடன் நிறைவடைந்துள்ளது. பெண் வைத்தியர் விவகாரம். கைதான சந்தேக நபர் அனுராதபுரம் காவல்துறையிடம் ஒப்படைப்பு. அனுராதபுரம் வைத்தியர் விவகாரத்தில் திடீர் திருப்பம். சந்தேக நபரின் சகோதரி உட்பட 2 அதிரடியாக கைது. ஐக்கிய மக்கள் சக்தி இணங்கினால் சுயாதீன சின்னம் ஒன்றில் களமிறங்கலாம். ரணில் தரப்பு அழைப்பு. ஜாலிலும் பிளவுபட்டது இலங்கை தமிழரசு கட்சி. ஜனாதிபதிக்கு தமிழ் மக்களின் ஆதரவு தொடர்ந்தும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. CV விக்னேஸ்வரன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு இதுவரை 30 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். வரவு செலவு திட்டத்திலேயே கிழக்கு மாகாணத்திற்கென பாரிய நிதி ஒதுக்கீடுகள் எதுவும் இல்லை. ஸ்ரீநாத் MP. எமது கருத்துக்களை உள்ளடக்காத புதிய கடற்றொழில் சட்டத்தை ஏற்க மாட்டோம். அன்னராசா சீற்றம். கிளிநொச்சி சந்தைக்கடை தொகுதி விவகாரம் ஒத்திவைக்கப்பட வேண்டும். EPDP கோரிக்கை. நாட்டின் சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை. விந்தன் கனகரட்னம் தமிழரசு கட்சியில் இணைவு. இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். இது தமிழ்வினின் பிரதான செய்திகள். வாசிப்பவர் இருதயராசா மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள்.